சூப்பரா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிற சொய்யம் செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறோம். வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை வடிகட்டியில் ஊற்றிக்கலாம். மைதா 100 கிராம்ஸ், அரிசி மாவு 2 ஸ்பூன், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து கலருக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றி நம்ம எண்ணெய் சூடாக்கிடலாம். ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரவுண்டாக பால் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த உருட்டி வச்ச கடலைப்பருப்பு பால் எடுத்து இந்த மைதா மாவில் நனைச்சி அதில் விட போகிறோம். நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினச்சா பனியார சட்டியில் போட்டு எடுக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனாவே போதும். இப்போ எடுத்துடலாம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இருக்குது. நான் இதுமாதிரி சாப்பிட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் இந்த சுவை. சுசிம் வந்து நான் பெருசாக தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து சின்ன சைஸில் நல்லா சூப்பராக இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு பண்ணி கொடுத்தது பெட்டராக நல்லா சாப்பிடுவாங்க.